பாருங்க, இந்த வேதத்தில் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் ஒரு முக்கியமான திருப்பத்தை கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த சுவிசேஷ புத்தகங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் செய்த பணியை குறித்து நாம் வாசிக்கிறோம். எவ்வளோ பேர் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறார்கள். திரளான மக்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் கூட அநேகருடைய வாழ்க்கையில் அவருடைய அந்த ஊழியத்தினால பிரயோஜனப்பட்டார்களா என்று பார்க்கும் பொழுது அதிகமான பேர் பிரயோஜனப்படவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். பொதுவாக ஆவிக்குரிய காரியங்கள் என்பது வேதம் என்ன சொல்லுதுன்னா, ரட்சிக்கப்படுபவர்கள் சில பேர் தான் ரட்சிக்கப்படுவார்கள். சிலர்னா இப்போ 100 இருக்குது, அந்த 9க்குள்ளன்ற அர்த்தம். இப்போ 100, 1000, 10,000 இருக்குது. சிலர் என்று சொல்லுகிற அந்த பதத்தினுடைய அர்த்தம் என்னென்னா எண்ணக்கூடிய, அதாவது அந்த 9க்கு உள்ள ஒரு எண்ணிக்கை தான் சிலர் அப்படிங்கிறது. அப்போ என்னென்னா, ரட்சிக்கப்படுவர்கள் சில பேர் தானா என்று சொல்லும் பொழுது வேதம் தெளிவாக சொல்லுகிறது, சில பேர் தான் ரட்சிக்கப்படுவார்கள். அப்படின்னா என்னென்னா, ரட்சிக்கப்படுவர்கள் ரொம்ப கம்மி தான். ஆனால் திரளான வாசலில், விசாலமான வாசலில் பிரயாணம் பண்ணவர்கள் அநேகர். ஏன்னு கேட்டால், இந்த வேதம் சொல்லுகிற ஒரு உண்மை நம்ம சரியாய் விளங்கிக் கொள்வது அவசியம். ஆதாமனுடைய வாழ்க்கையில் ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுது அவருடைய ஆவிக்குரிய கண்கள் பார்வை இழந்துருச்சு. ஆத்துமா சாகவே சாகும் என்று சொன்ன பொழுது அவருடைய ஆத்துமா மட்டும் இல்லை, இப்போ நான் செத்துட்டேன் அப்படின்னா என்னுடைய கை இயங்காது, கால் இயங்காது, பார்க்காது, செயல்படாது, எல்லாமே முடிஞ்சிருச்சு. அப்போ அந்த ஆத்துமத்துக்குரிய செயல்பாடு ஆதாம் ஏவாளில் முடிந்து விட்டது. எப்படி ஒரு மனுஷன் இறந்த உடனே அவர்களுக்குள்ளாக இந்த சரீரத்தினுடைய அந்த செயல் போயிடுது, அதை போல ஆத்துமத்தின் செயல் அங்கு முற்றிலுமாக செயல் இழந்து விட்டது. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறார், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மறுபடியுமாக அவர் தம்முடைய சித்தத்தின்படி அந்த ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறார். அப்போ இறந்து போன, மரித்து போயன, செயல் இழந்த அந்த ஆத்துமா உயிரடைகிறது. இதுதான் ரட்சிப்புங்கிறத வேதம் தெளிவாக சொல்லுகிறது. எபேசியரில் நம்ம தெளிவாக பார்க்குறோம். அதாவது வேதத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு சத்தியம் என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எந்த மாற்று கருத்து இல்லை. இங்கே எபேசியர் நிருபத்தில் பவுல் அதை தான் சொல்கிறார். எபேசியர் நிருபம் இங்கே நம்முடைய வாழ்க்கையில் எபேசியர் 2வது அதிகாரத்தில் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்தவங்களை உயிர்ப்பித்தார். அந்த ஆத்துமா உயிரடைஞ்சிருச்சு. சரீரம் ஏற்கனவே உயிரோடு இருக்கு. ஆனால் ஆத்துமா உயிரடைந்த உடனே அவர்கள் ஆத்துமாவிலும் செயல்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். சரீரத்தில் செயல்படுகிறோம், ஆனால்
அதற்கு முன்பாக நம்முடைய சரீர செயல்களில் நாம் நம்முடைய காரியங்களை நடப்பித்தோம். இந்த சரீரத்தில் என்ன யோசிக்கிறது, என்ன சிந்திக்கிறது, எப்படி பண்ணுறது, இதுதான் அதிகமாக சரீரத்தில் நம்ம சிந்தித்தோம். ஆனால் இந்த ஆத்மா உயிரடைந்த பின்பாக இந்த சரீரம் என்ன பைபிள் சொல்லுது, இது ஒரு பாவ சரீரம்னு பொழுது சொல்லுது. நம்ம விளங்கிக் கொள்ளணும். ரோமரில் பவுல தான் சொல்ல, பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக. ஆகவே இந்த சரீரத்தில் எந்த நன்மையும் வராது. ஏன்னா இது பாவத்துக்குரிய சரீரம், கீழ்ப்படியாத சரீரம். ஆத்மா உடனடியாக மரித்து விட்டது, சரீரம் படிப்படியாக மரணத்துக்குள்ளாக்கப்பட்டது. அப்போ இந்த சரீரம் இப்போ ஒரு ஆத்மா உயிர்ப்பிக்கப்படாதவருடைய நிலையை நீங்கள் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு இந்த சரீரத்தில் தான் அவர்கள் செய்ய முடியும். ஆத்மா உயிர் இல்லையே. ஆகவே தன்னுடைய சரீரத்தில் என்ன யோசனை பண்ணுறோமோ, எதை நடத்திக்கிறோமோ, எது இது பண்ணுறோமோ அதை செய்வார்கள். ஆனால் பாருங்கள், இந்த சரீரத்துக்கும் ஆண்டவர் எவ்வளோ நன்மைகளை கொடுத்திருக்கிறார். இப்போ எத்தனையோ மதம், வேறு மதம் உள்ளவர்கள், அவர்களுக்கு இந்த சரீரத்தில் நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல சம்பாத்தியத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கிறார், சிறப்பாக பொதுவான கிருபைகளை கொடுத்திருக்கிறார். ஆனால் ஆவிக்குரிய காரியம் இந்த சரீரத்திலிருந்து வெளிப்படுமானா வெளிப்பட வாய்ப்பில்லை. இந்த சரீரத்திலிருந்து வெளிப்படக்கூடியது எல்லாமே மாம்ச ரீதியான காரியம். பவுல் என்ன சொல்றார்? மாம்சத்தில் நன்மை வாசமாயிருப்பதில்லை. இந்த இடத்துல நன்மைன்னா என்ன அர்த்தம்? ஆவிக்குரிய நன்மை இல்லை. அதில் எவ்வளோதான் சிறப்பாக காணப்பட்டாலும், எவ்வளோ பெரிய ஞானத்தோடு செயல்பட்டாலும், எவ்வளோ நல்ல மனுஷனாக செயல்பட்டாலும் இதில் ஆவிக்குரிய காரியம் என்பது எதுவுமே இல்லை. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவருடைய திட்டத்தின்படி அந்த ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறார். அந்த ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படும் பொழுது மாத்திரம்தான் ஆத்துமாவாக இருக்கிற ஆண்டவரை அந்த கண்கள் பார்க்கிறது. அந்த ஆத்துமா உயிர் வரும் பொழுது அந்த ஆத்துமாவில் கண்கள் திறக்கப்படுகிறது, தேவனை பார்க்கிறது. அப்போ விதமான ஒரு உயிர்ப்பிக்கப்பட்ட ஆத்துமாக்களில் மாத்திரம்தான் அந்த ஆவிக்குரிய காரியங்களை விளங்கி கொள்ளவோ உணர்ந்து கொள்ளவோ அதன் அடிப்படையில் செயல்படவோ வாழவோ முடியும். மற்றபடி முடியாது. அந்த ஆத்துமாவை யார் உயிர்ப்பிக்க? தேவன் தான் உயிர்ப்பிக்கணும். பொதுவான கிருபையை யார் கொடுக்கிறார்? தேவன் தான் கொடுக்கிறார். ஒரு சிலருக்கு நிறைய ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார், ஒரு சிலருக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கல. ஒரு சிலருக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கிறார், ஒரு சிலருக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கல. இது அவருடைய திட்டம், அவருடைய உலகம். ஆண்டவர் எப்படி செய்கிறேன்னு யாராவது சொல்ல முடியுமா? இல்லை. அதே விதமாக ஆவிக்குரிய காரியத்திலும் அவர் யாரை எழுப்ப சித்தமாக இருக்கிறாரோ அவர்களை மாத்திரம்தான் அவர் எழுப்புகிறார். ஆண்டவரை இவரை மட்டும் எழுப்புறே, அவர் எழுப்பல நம்ம கேட்க முடியாது இல்லை. இது வேதம் சொல்லுகிற ஒரு உண்மை. அப்போ ஆத்துமாவை எழுப்பப்படாத ஒரு மனுஷனிடத்தில் போய் ஆவிக்குரிய காரியங்களை சொன்னால் என்ன தோணும்? பைத்தியமாக தான் இருக்கும். அல்லது மத ரீதியாக இப்போ எத்தனையோ பேர் வர்றாங்க, ஞாயிற்றுக்கிழமை வர்றாங்க, தேவனுடைய வார்த்தை கேட்குறாங்க, போயிடுறாங்க. அவங்களுக்கு எந்த விதமான பெரிதான பாதிப்பு இருக்குதுன்னு திட்டமாக சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால் அவர்களுக்கு இப்படி வாங்கி அப்படி போயிடுது, அவ்வளோதான். அதுக்கு மேலே உள்ளே போகிறதில்ல. அப்போ இந்த ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படுகிறது எவ்வளோ முக்கியம் பாருங்கள்ல. அப்போ நான் என்ன பண்ணணும்? ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட நம்ம யோசித்து பார்க்கணும். எனக்கு ஆவிக்குரிய காரியங்களை நான் விளங்கிக் கொள்ள முடிகிறதா? அப்போ என்னை தாழ்த்த வேண்டியது அவசியம். ஆண்டவரே என் ஆத்துமா உயிர்ப்பின்னு சொல்லி நம்ம கேட்கணும். என்னை உயிர்ப்பிக்கலைன்னு
நிறைய பேர் எப்படின்னா ஆவிக்குரிய காரியங்களை அவர்கள் பெரிதான நாட்டம் கொண்டு வாழ்கிறது கிடையாது. போனால் போகலாம், போகலாம். ஆனால் அப்படி இல்லை. அப்போது இந்த யோவான் பாருங்க, அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் அந்த 3 அதிகாரத்து வரைக்கும் ஆண்டவர் உலக ரீதியான சபைகளை குறித்து பேசி கொண்டிருக்கிறார். அது ஓகே, அது உலகத்தில் இருக்கும்படியான சபைக்காக அவர் சொல்லும்படியான சில ஆலோசனைகள், அறிவுரைகள். இப்போ யோவானை வேற ஒரு நிலைக்கு கொண்டு போகிறார், ஆவிக்குரிய நிலைக்கு கொண்டு போகிறார். அதுதான் உயிர்ப்பித்தல். அப்போ நம்ம ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படலைன்னா சத்தியத்தை நாம் கேட்கலாம், ஆனால் அது நமக்குள்ள கீழ்ப்படிதலுக்குள்ள நிலையில் நம்மில் அது செயல்படுத்தப்படாது. கேட்போம் அதோடு சரி, ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த கீழ்ப்படிதல் அங்கே வராது. இப்போ 4வது அதிகாரத்தில் ஆண்டவரை தான் யோவானை அழைக்கிறார். எப்படி அழைக்கிறார்னா, அந்த 4வது அதிகாரம் 1வது வசனத்தில், இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். இதுவரைக்கும் உலகத்தில் நடந்த நிகழ்வுகளை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். யோவான் கேட்குறானா, இப்போ அவனை சரீரத்தில் ஒரு வேளை கொண்டு போயிருந்தாருன்னு வைங்க, அவனுக்கு ஒன்றுமே சரீரத்தில் போகவும் முடியாது. ஏன்னா சரீரம் தீட்டான ஒன்று. அப்போ இந்த ஆவியல் உயிர்ப்பித்தலை இங்கு அவனில் செயல்படுத்துகிறார். இங்கே நீ வாசல் முன்னால் நின்றது, இங்கே ஏறிவான்னு சொன்னுடன் அடுத்து 2வது வசனத்தில் என்ன பார்க்குற, உடனே ஆவிக்குள்ளானேன், என்னுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறது. அப்பதான் அவன் வானத்தை பார்க்கிறான், தேவனை பார்க்கிறான், தேவன் எவ்விதமானவங்களை பார்க்கிறான், பரலோகம் எப்படி இருக்குன்னு பார்க்குறான், பரலோகத்தின் நிகழ்வுகளை பார்க்குறான், இது எல்லாமே பார்க்குறான். அது வரைக்கும் அவன் பார்க்கல. ஆவிக்குரிய அந்த கண்கள் திறக்கப்பட்டால் ஒழிய ஆவிக்குரிய காரியங்களில் விளங்க முடியாது. ஒரு விதத்தில் வேதம் சொல்லுது பைத்தியமாக தோன்றும். பரவாயில்ல, இல்லை. அப்போது இவனுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரகாசமுள்ளவராய் உயிர்த்தெழுந்தவராய் பார்க்கும் பொழுதே இவன் யோவான் செத்தவனை போல் ஆகிறத பார்க்குறான். ஆவிக்குரிய காரியங்கள் என்பது ஒரு மிக உன்னதமான ஒரு காரியம். அப்போது இந்த இடத்துல நம்ம பார்க்கும்படியான காரியமானது, இவன் ஆவிக்குள்ளான நிலையில் பரலோகத்தை பார்க்கிறார். பரலோகத்தில் பார்க்கும் பொழுது நான் போன வாரம் பார்த்தோம், பிதாவானவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார் என்பதை பார்த்தோம். 3வது அதிகாரத்தை வசனத்தில் பார்த்தோம், வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சரக்கல்லும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது, அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. இப்போ அவனுடைய அந்த ஆவிக்குறிகள் திறந்ததுனால தான் அதை அவனால் பார்க்க முடியுது. ஒருவேளை ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாமல் பரலோகத்துக்கு அவன் போயிருந்தானா அவனுக்கு ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. இப்போ சரீரப்பிரான கண்கள் ஸ்குருடானவன் நமக்கு தெரியாத மாதிரி ஆவிக்குரிய காரியங்களுக்கு அவன் விளங்கிக் கொள்ள முடிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். அப்போது நம்ம எப்படி ஜெபிக்கணும்? ஆவிக்குரிய காரியங்களை தெரிந்து கொள்ளணும், அறிந்து கொள்ளணும். ஆண்டவரே, என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தருளும், என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தருளும் அப்படின்னுட்டு ஆவிக்குரிய காரியங்களை விளங்க வேண்டுமானால் ஒவ்வொருவரும் ஜெபிக்க வேண்டும். இல்லைன்னா இந்த வார்த்தை நமக்கு பைத்தியமாய் தோன்றும். பைபிள் அப்படின்னா என்னென்னா, ஏதோ ஒன்று, அவ்வளோதான், ஏதோ ஒன்று போகிறோம் வரோம், அப்படி அந்த மாதிரி. அப்போ அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்த பொழுது அவன் பிதாவை பார்க்கிறான்.
பிதாவை மாத்திரமல்ல, அங்கே சுற்றிலும் உட்கார்ந்திருந்த தேவனுடைய பிள்ளைகளை குறிக்கிற மூப்பர்களையும் பார்க்கிறான். இவ்விதமாக அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கும் பொழுது அவன் பிதாவினுடைய மகிமை போனவாறு அதை நம்ம பார்த்தோம். அதே சமயத்தில் அங்கே 4ஆம் வசனத்தில் அந்த சிங்காசனத்தை வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள். இவங்க யாரு? தேவனுடைய பிள்ளைகள். இவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவர்கள். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாமல் ஒருவரும் ஆண்டவருடைய காரியங்களை விளங்கிக் கொள்ளவே முடியாது. பல மதத்தை போல இயேசு மதத்தை நம்ம பின்பற்றுவோம். ஆனால் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாத பொழுது இதெல்லாம் ஒன்றுமே புரியாது. அப்போ பார்க்குறோம், அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டது. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தூபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. அதாவது பரலோகத்தில் அங்கே சூரியன் இல்லை, வெளிச்சம் இல்லை. அதாவது தேவனே அங்கே சூரியனாக இருப்பார். தேவனே அங்கே பிரகாசமாக இருக்கிறார், ஒளியாக இருக்கிறார். அவரே அந்த இடத்துல அங்கு அவ்விதமாய் காணப்படுகிறார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். இங்கே மனுஷர்களாகிய நமக்கு அவ்விதமாக தேவையாக இருக்கு. ஆனால் அங்கே அப்படி அது தேவையில்லை. இப்போ அந்த இடத்துல நாம் பார்க்கும்படியான இந்த காரியமானது மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல நாம் அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்க கண்டேன். அந்த சிங்காசனத்தில் மின்னல்களும் இடிமுழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. எதுக்கு இது மின்னல்கள், இடிமுழக்கங்கள், சத்தங்கள்? இது எதை காண்பிக்கிறதுன்னா அவருடைய மகத்துவத்தை, அவருடைய ஆளுகையை காண்பிக்கிறது. இப்போ பரலோகத்தில் இருந்து பூமியானது இயக்கப்படுகிற அந்த ஒரு காரியத்தை தான் யோவான் பார்க்க போறார். பூலோகத்தில் பல நிகழ்வுகள் நடைபெறுது. ஆனால் அதற்கு மூல காரணம் எங்கே? பரலோகத்தில். இப்போ பூமியில் பல காரியங்கள் நடைபெறுகிறது. அப்போ இதனுடைய இயக்கங்கள் எல்லாம் எங்கே நடைபெறுகிறது? பரலோகத்தில் தான் நடைபெறுகிறது. இந்த பூமியை இயக்குகிறவர் தேவன். அவர் ஆளுகை செய்கிற என்பதை குறித்து நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஆகவே இந்த இடத்துல நாம் பார்க்கும்படியான காரியம் என்னன்னா, இங்கு சாதாரணமானதில்லை. இந்த இடி முழக்கங்கள் என்பது பயங்கரமான சத்தம். லைட்டனிங்ஸ் அண்ட் தண்டரிங்ஸ், பயங்கரமான இடி இடிச்சு அப்படியே மின்னல் முற்றிலுமாக அங்கே பிரகாசமாக இருந்தால் எப்படி இருக்கும் இல்லை? பரலோகத்தில் இதை நாம் பார்க்கிறோம். சிங்காசனத்திலிருந்து எங்கிருந்து வருது? சிங்காசனத்திலிருந்து புறப்படுகிறது. அந்த மின்னல்களும்
அந்த இடி முழக்கங்களும் சத்தங்களும் அவருடைய மகத்துவத்தை காட்டுகிறது, அவருடைய வல்லமையை காட்டுகிறது, அவருடைய நியாய தீர்ப்பை காட்டுகிறது. ஏன்னா பூமியில் என்னென்ன நடக்க போகிறதுங்கிறத பற்றி இந்த வெளிப்படுத்த விஷயத்தில் ஆண்டவர் சொல்கிறார். இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் உலகம் எப்படி அழிந்து போய் கொண்டிருக்கிற ஒரு நிலையில் மனிதர்கள் மத்தியிலே சுபாவ அன்பில்லை, தெய்வ பயம் இல்லை. மனிதர்கள் மத்தியிலே ஆண்டவருக்குரிய அந்த ஒரு வாஞ்சை இல்லை. உலகம் எங்கும் இப்படி ஆயிடுச்சு இல்லைங்களா? ஒரு காலத்தில் மேற்கத்திய நாடுகள் எல்லாம் மிஷினரிகள் அங்கே குடும்பம் குடும்பமாக புறப்பட்டு சத்தியத்தை எடுத்து சொல்ல வேண்டும் என்ற அந்த தாகத்தோடு இருந்தாங்க. பல மிஷன் ஸ்தாபனங்கள், பல மிஷன் அலுவலகங்கள். ஆனால் இன்னைக்கு எல்லாமே போயிடுச்சு பாருங்களேன். நீங்கள் பார்க்குறது ரொம்ப அரிதாயிருச்சு. எப்படி ஆயிடுச்சு? வேதம் சொல்லுகிறது, மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியில் விசுவாசத்தை காண்பது அரிதாக இருக்கும். தேவ பக்தி இல்லாதவர்களுடைய கூட்டம் மிக பெரிதாக இருக்கும். தேவ பக்தி உள்ளவர்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தான் இருப்பாங்க. பார்ப்பதே அரிது. எங்காவது இருக்காங்களான்னு தேடி பிடிக்கணும். தேவ பக்தியின் வேஷம் தரித்து மறுதளிக்கிறவர்களாக நிறைய பேர் இருப்பாங்க. அதாவது ஒரு தேவனை நம்பர்களாக போல இருப்பாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் நடைமுறையில் ஆண்டவருக்குரிய பயபக்தி இருக்காது. அதை வேதம் சொல்லுது, தேவ பக்தியின் வேஷம் தரித்த பலனை மறுதளிக்கிறவர்கள். இந்த இடத்துல தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை ஆவிக்குள்ளான நிலையில தான் அவனால் பார்க்க முடியாது. தெரிஞ்சுக்க, எந்த ஒரு ஆத்மாவுக்குள்ள அந்த பரிசுத்த ஆவியானவர், வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ரட்சிக்கப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆத்மாவில் வந்து வாசம் பண்ணுகிறார் என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது நமக்கு. எபேசியர் நிருபத்தில் இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும். சத்தியம் ஒரு நாளும் ஒரு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போவதில்லை. அந்த சத்தியத்தை கேட்கும் பொழுது அவர்கள் இப்போ யோவான் எபேசியர் 1:14 வசனத்தில், நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது, நீ ஒரு விசுவாசி, ஒரு பிலீவர், இந்த சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். பார்த்தீங்களா? என்னைக்கு ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுகிறானோ அன்றைக்கு அவன் தேவனுடைய முத்தரிப்பை அவன் பெற்றுக்கொள்கிறான். அப்ப தேவ தூதர்கள் அவருடைய பிள்ளைகளை சேகரிக்கும் பொழுது வேதம் சொல்லுது, அவருடைய பிள்ளைகளெல்லாம் சேகரிப்பார்கள் என்று. எதை வச்சு சொல்லுவாங்க? இவங்க ஆண்டோடைய பிள்ளையா இல்லையான்றது எதை சொல்லுவாங்க? தோற்றத்தை வச்சா இல்லை, பரிசுத்த ஆவியானவர் உடைய முத்திரை யார் பேரில் இருக்கிறதுன்னு பார்ப்பாங்க. பரிசுத்த ஆவியானுடைய முத்திரை என்பது அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற அந்த காரியம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள் வருகிறார். இதெல்லாம் சிறப்பான சிலாக்கியம். பொதுவான கிருபை எல்லாத்துக்குமே ஆண்டவர் கொடுக்கிறார். பணம் கொடுக்கிறாரு, படிப்பை கொடுக்கிறாரு, ஞானத்தை கொடுக்கிறார், வீட்டை கொடுக்கிறார், வேலையை கொடுக்கிறார், சம்பாதித்ததை கொடுக்கிறார், சாப்பாட்டை கொடுக்கிறார். எல்லாமே பொதுவான கிருபையில் நம்ம அனுபவிச்சுக்கிறோம். சிறப்பான கிருபை யாருக்குன்னா, ஆண்டவர் யாரை அவர் தெரிந்து கொண்டாரோ அவர்களுக்கு மட்டும்தான் கொடுப்பார். ஏன் ஆண்டவரே கொடுக்கலையா? பொதுவான கிருபை எல்லாத்துக்கும் அவர் ஒரே மாதிரி கொடுக்கலையே. ஒருத்தர் பெரிய பணக்காரராக வைக்கிறாரு, ஒருத்தர் ஏழையாக வைக்கிறாரு, ஒருத்தருக்கு நல்ல படிப்பாக கொடுக்குறாரு, இன்னொருத்தருக்கு மக்கா வைக்கிறாரு. ஏன் ஆண்டவரை இவனை போய் மக்கா வச்சுட்டீரு? அவங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ புத்தி? சில பரீட்சையெல்லாம் படிக்கவே மாட்டாங்க, பார்த்தா பரீட்சை நல்ல மார்க் எடுப்பாங்க. அந்த படிக்கும்போதே அவங்களுக்குள்ள அந்த காரியம் அவங்களுக்கு விளங்கிக்கிறோம். அப்போ ஏன் அவங்களுக்கு மட்டும்?
அவங்க திறமைசாலிகள்ன்றதுனாலயா? கர்த்தர் கொடுக்கறது தான். அதுதான் வார வாரம் நம்ம பார்க்குறோம். ஞாயிற்றுக்கிழமையில் கர்த்தர் யாருக்கு இதை கொடுக்கணும்னு அவர் திட்டமிட்டிருக்கார். அதன்படி தான் கொடுக்குறார். நீங்கள் போய் ஆண்டவரை ஏன் அவங்க மட்டும் பணக்காரன் ஆயிடுச்சுங்க, என்ன ஏன் பணக்காரன் ஆக்கலன்னு நீங்கள் கேட்க முடியுமா? கேட்க முடியாது. ஏன் எனக்கு மட்டும் இந்த வியாதி, ஏன் எனக்கு மட்டும் இந்த கஷ்டம், அவங்களுக்கெல்லாம் நல்லா இல்லையே, நல்லா இருக்காங்களே. கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் அதை விட்டுருங்க, அது அடுத்த காரியம். ஏன்னா பொதுவான கிருபை என்பது உலகத்தில் எல்லாருக்கும் ஆண்டவர் பகிர்ந்து அளிக்கிற காரியம். அவர் நல்லவர் என்பதை தம்முடைய சிருஷ்டிக்காக கொடுக்கிறார். எவ்வளோ வேறு மதத்தவர்கள் நல்ல அருமையான குணமுள்ளவர்கள் இருக்காங்கல்ல, இதெல்லாமே பொதுவான கிருபை தான். இவ்வளோ ஞானத்தோடு அவங்க செய்கிறதெல்லாம் பார்த்தா, அவங்க பிஸ்னஸ் எல்லாம் செஞ்சாங்கன்னா அப்படி நல்லா வருது. இதெல்லாம் கடவுள் கொடுக்குற காரியம். இது உலக பிரகாரமான காரியம். ஆவிக்குரிய காரியத்தையும் அதே மாதிரி ஆண்டவர் அவர் யாருக்கு கொடுக்குன்னு நினைக்கிறா அவர் தான். ஆனால் அப்போ நான் சும்மா இருக்கணுமா? இல்லை, உனக்கு பொறுப்பு இருக்கு, உனக்கு அது பொறுப்பு இருக்கு. இப்போ சத்தியத்தை நீ கேட்குற, அப்போ உனக்குள்ள ஆவிக்குரிய வாஞ்ச இல்லை, விருப்பம் இல்லை, ஆவிக்குரிய விடுதலை இல்லை, பாவத்திலிருந்து விடுதலை இல்லை, அந்த விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை, பயம் வருது, குழப்பம் வருது, திகில் வருது, என் பாவம் மன்னிக்கப்பட்டதுங்கிறத நிச்சயம் எனக்கு இல்லை. பைபிள் என்ன சொல்லுது? யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான். அப்போ என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டதா? அப்போ என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது தெரிஞ்சிருக்குமா? தெரியுமா? தெரியும். இப்போ பரிசுத்த ஆவியானவர் அங்கே நம்ம பார்த்தோம், அவன் விசுவாசி ஆகும் பொழுது அவனுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். அவர் வாசம் பண்ணுகிறார், தங்கி இருக்கிறார். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் பொழுது, இப்போ சர்ச்சுக்கு வர்ற ஒரு சாதாரண ஒரு கிறிஸ்தவர், அவர் உயிர்ப்பிக்கப்படலை, அவர் பரம்பரையாக கிறிஸ்தவர் தான், ஆனால் அவர் ஆத்மாவில் உயிர்ப்பிக்கப்படலை. ஆனால் இன்னொருத்தர் இன்னொரு மதத்திலிருந்து வந்தவர் தான். ஆனால் சத்தியத்தை கேட்டு அவருக்குள்ளாக அந்த உயிர்ப்பிக்கல் நடைபெறுகிறது. அப்போ அவர் பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய அஞ்ச வாஞ்சியோடு விருப்பத்தோடு அதை ரொம்ப அருமையாக செய்கிறார். ஆனால் இவர் பரம்பரையாக கிறிஸ்தவர், ஆனால் இவர் அது தெரியறதில்லை. சிலர் கிறிஸ்தவ இந்துலேருந்து வந்திருப்பாங்க, வந்தது தான் முக்கிய மொழி, அதுக்கு மேலே அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஏதோ மதம் மாறின மாதிரி தான் அவ்வளோ. ஆனால் இன்னொருத்தர் அது ஒரு கிறிஸ்தவராக கூட இருப்பார், அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவருடைய ஆத்துமாவில் உயிர் பெறுகிறார். சிடி ஸ்டட்ன்றவர், அவர் மூடின்றவருடைய ஊழியத்தில் போய் சத்தியத்தை கேட்டு மனம் திரும்பி அதை விசுவாசிக்கிறார். ஆனால் 6 வருஷம் வரைக்கும் அவருக்கு எந்த விதமான ஒரு நாட்டம் இல்லை, விருப்பம் இல்லை. பெரிய கிரிக்கெட் வீரர் இங்கிலாந்தில். 6 வருஷம் கழித்து அவருக்குள்ளாகவே அந்த உயிர்ப்பித்தல் ஏற்படுகிறது. அப்போ ஆண்டவர் உயிர்ப்பித்தாதான் நான் உயிர்ப்பிக்குவேன். ஆமாம், கண்டிப்பாக. செத்து போன நம்ம செத்துட்டேன்னா நான் என்னைய உயிரோடு எழுப்ப முடியுமா? தேவன் தான் எழுப்பணும். இந்த ஆவிக்குரிய காரியத்துக்கு அப்போது என்னுடைய வாழ்க்கையில் இந்த யோவான் பாருங்க, பரலோகத்தை பார்க்கணும் உடனே அவன் ஆவிக்குள்ளாக்கப்படுகிறான். அப்போ ஆண்டுடைய காரியங்களை நீ விளங்கினா உன்னுடைய ஆவியில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் பொழுது மாத்திரம்தான் அதை குறித்து விளங்கிக் கொள்ள முடியும். சரி, இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ பரிசுத்த ஆவியானவர் என்கிட்ட இருக்காரா இல்லையான்னு எனக்கு தெரியல, அப்போ நான் ஆவிக்குள்ளாக இருக்கிறேன்னா? பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது எனக்கு தெரியலன்னு சொல்ல முடியாது. எப்படி சொல்ல முடியும்? தேவ ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் பொழுது எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா உனக்கு நடக்கிற ஒரு காரியம் அது. வேதம் என்ன சொல்லுது? பைபிள் என்ன சொல்லுது? நீங்கள் ஆணுடைய பிள்ளையா இல்லையாங்கிறத பற்றி பைபிள் என்ன சொல்லுது? இப்போ ஒருத்தர் சந்தேகம் வருது, நான் ஆண்டருடைய பிள்ளை தானா இல்லையா? தேவ ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு சாட்சியிடுகிறார். நீ ஆண்டருடைய பிள்ளை என்பதை அவர் சாட்சியிடுகிறார்.
பைபிள் சொல்லுதா இல்லையா? தேவனுடைய வசனம் சொல்லுதா இல்லையா? அப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கிறா இல்லையாங்கிறத அது நம்முடைய வாழ்க்கையில் சந்தேகத்தோடு அல்ல, அதில் ஒரு உறுதிப்பாடு இருக்கும். ஏன்னா அவர் என்னுடைய சாட்சியிடுறார், நீ தேவனுடைய பிள்ளை, நீ நடக்க வேண்டிய வழியை அவனை நடத்துகிறார், கொண்டு போகிறார். இதுவரைக்கும் நீ விசாலமான வழியில் போயிட்டு இருந்தா, நீ விரும்பின மனசு மாம்சம் விரும்பினபடி போயிட்டு இருந்தானே, இப்போ அவர் நீ என்ன பண்ணுறன்னா அவர் காட்டுற வழியில் போக ஆரம்பிச்சிட்ட. போ இப்படி நடப்ப. அப்போ உன் வழியில் முன்னே போயிட்டு இருந்தானா இப்போ நடக்க முடியாது. உனக்குள்ள அந்த தேவ ஆவியார் நடத்தும் பொழுது அவருடைய பாதையில் தான் உன்னால் நடந்து போக முடியும். இயேசு என்ன சொன்னார்? நான் போவேனானால் பரிசுத்த ஆவியானவர் திரும்ப வருவார். அப்போ எதுக்காக வருவார் அவர்? என்ன நோக்கம் இருக்கு? என்ன அவசியம் இருக்கு? சரி, வருவார்னு சொல்லிட்டாரு. அவர் வர்றதுனால என்ன காரியம் நடைபெறும்? யோவான் ஆவிக்குள்ளானான்றதை குறித்து நம்ம பார்க்குறோம். ஆகவே ஆவிக்குரிய காரியங்களை, பரலோகத்தின் காரியங்களை அவனால் விளங்கி கொள்ள முடிகிறது. இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை குறித்து என்ன சொல்லியிருக்காரு? நான் போவேனானால் அவர் வருவாரப்பா, நான் போகும் பொழுது அவர் வருவார். அவர் வந்தார்னா உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும்? அவர் வரும் பொழுது என்ன நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறும்? பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நம்ம என்ன நினைக்கும்? சகல சத்தியத்துக்குள் உன்னை நடத்துவார். பைபிள் இருக்கா இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அவர் உன்னை சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துவார். அவர் தான் நடத்துவார். இதுவே வழியில் நடங்கள் என்று சொல்லுகிறவருடைய சத்தத்தை நாம் கேட்போம். பைபிள் சொல்லுதா இல்லைங்களா? அப்போ சத்திய ஆவியானவர் எனக்குள்ளே இருந்தால் தான் நான் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன்னு அர்த்தம். அப்போ தான் நான் அந்த தேவனுடைய பிள்ளைங்கிற முத்தரிப்பு எனக்குள்ளே இருக்கிறதுன்னு அர்த்தம். இல்லைன்னா எனக்குள்ளே இருக்கிறாரா இல்லையாங்கிறது தெரியல அப்படின்னு சொல்கிற ஒரு நிலை அது இன்னும் மறுபுறப்படையில்லைன்னு அர்த்தம். இன்னும் ஆவிக்குள் வரலன்னு அர்த்தம். பைபிள் என்ன சொல்லுது பாருங்க. இயேசு சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்தில் அவர் சொல்கிறார், நான் போவேன், போகும் பொழுது அவர் திரும்பவும் வருவார். இங்கே அவர் என்ன செய்வார் அப்படிங்கிறதையும் இயேசு சொல்கிறார், தெளிவாக சொல்கிறார். வருவார்னு மட்டும் சொல்லலை, அவர் என்ன செய்வார்ன்றதையும் சொல்கிறார். அவர் என்ன செய்வார்? யோவான் 16 8வது வசனம், அவர் பார்த்தீங்களா? அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர் என்ன சொல்லுவாருன்னா, கண்டிப்பாக பேசுவார். அவர் நீ தப்பாக போகிறேன்னா உனக்கு கண்டிப்பாக பேசுவார். இது தப்புப்பா, நீயே உன்னை கண்டித்து உணர்த்துவார். அப்போ என் வாழ்க்கையில் நடைபெறணும் இல்லை? அப்போ என் ஆத்மாவை உயிர் பெற்று, அது மட்டும் இல்லை, அந்த 13வது வசனத்தில் என்ன சொல்கிறாரு? சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். சத்தியத்தில் தான் ஒரு மனுஷன் நடத்துவார். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெந்தகோஸ்தே ஜனங்க என்னென்னவோ சொல்கிறாங்க, அது சில புரியறதே இல்லை நமக்கு. நான் ஆண்டவரை பார்த்தேன், என்னிடத்த பேசினார், அதை சொன்னார், இதை சொன்னார். எவ்வளோ நிறைய இப்போ பெந்தகோஸ்தே ஜனங்கள் நிறைய பேர் பொய்யே பேசுகிறாங்க, துணிஞ்சே பொய் பேசுகிறாங்க. எதுக்காகன்னா ஆண்டவருக்காக. எப்படி நீங்கள் பொய் பேசுகிறாங்கன்னு சொல்கிறீங்கன்னா அவங்க வாழ்க்கை பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கிறது இல்லை. அதுதான் பெரிய பிரச்சனை.
பேசுறது ரொம்பவும் பிரமாதமாக இருக்கும். 3ஆம் வானம் வரைக்கும் போனது மாதிரி இருக்கும். பெந்தகோஸ்தே ஜனங்க ஜெபம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அது ஒரு தனிப்பட்ட ஒரு இது. ஆனால் அவங்க வாழ்க்கை சரி இருக்காது. நீங்கள் பார்க்க பைபிள் என்ன சொல்லுது? இயேசுவின் இடத்துல ஒருத்தர் வந்து கேட்குறாங்க, ஆண்டவரே இவங்க சரியா இல்லையா, நான் எதை வச்சு நான் சொல்கிறதுன்னு கேட்குறாங்க ஒருத்தர். இயேசு என்ன பதில் சொல்கிறாரு? என்ன பதில் சொல்கிறாரு? கனிகளினால் அறியப்படுவீர்கள். உன் வாழ்க்கையை பேசுமப்பா. அதுதான் சாட்சிங்கிறது. இல்லை, சாட்சிங்கிறது என்ன? என் வாழ்க்கையை பேசும். இப்போ இந்த சபையில் என் வாழ்க்கை என்ன என்ன பேசுது? உன் வாழ்க்கையை பார்க்கும்பொழுது என்கிட்ட ஆண்டவர் என்ன பேசுகிறார்? உன் வாழ்க்கையை பற்றி நீ சரியில்லைன்னு பேசுகிறாரா, அல்லது நீ ரட்சிக்கப்பட்ட ஆத்மான்னு பேசுகிறாரா, இல்லை நீ இன்னும் ஆண்டவருக்குள்ளே வரணும்னு பேசுகிறாரா? பேசுன்ற அவசியமே இல்லையே. பார்த்தாவே தெரியுதில்ல அவங்க பேசுகிற பேச்சு நடத்தை. ஒரு குடிகாரனை பார்த்தா அவன் குடிகாரன்னு சொல்கிறோம். ஒரு மனிதனை நம்ம எப்படி நிதானிக்கிறோம்? அவனுடைய தோற்றங்கள், அவனுடைய செயல்கள், மற்ற காரியங்கள் வெளிப்படுது. அப்போது நீ அந்த நடக்கிறத வச்சு ஒரு தேவனுடைய பிள்ளையை போல நீ நடக்கிறையா இல்லையாங்கிறத காட்டிடுதில்ல. நீ நீ பேசுகிற பேச்சு நடத்த எல்லாமே நீ தேவனுடைய பிள்ளை தானா இல்லையாங்கிறத காட்டிடுது. அதுதான் சாட்சிங்கிறது. இப்போ நான் பேசுறதில்ல, வேதம் என்ன சொல்லுது? இப்போ நானே கூட சொல்கிறேன், நான் சொல்கிறதில்ல, வேதம் என்ன சொல்லுது? அப்போது அவர் சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துவார். ஆகவே இந்த யோவான் பரலோக வாசல் திறக்கப்பட்டு ஏறி வான்ற உடனே உயிர்ப்பிக்கப்பட்டான். ஆகவே நம்முடைய மிகப்பெரிய தேவை என்ன தெரியுங்களா? நான் உண்மையாலுமே உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கேனா? என்னுடைய ஆத்மாவில் உயிர் இருக்கா? நான் சிலர் ஆண்டு என்னோட பேசுகிறாருவாங்க, 99% பொய். அது எங்கிட்ட ஆண்டவர் பேசினார். அவர் சத்தத்தை கேட்டீங்களா? நீங்கள் எதை கொண்டு ஆண்டவர் பேசுவார்? உங்கள்கிட்ட வசனத்தை கொண்டு தான் பேசுவார். இந்த வசனத்தை பைபிள் என்ன சொல்லுது? அவர் வரும் பொழுது உனக்கு என்ன பண்ணுவார்? அவர் நினைப்பூட்டுவார். நான் சொன்னதையெல்லாம் அவர் உனக்கு நினைவுபடுத்துவார். பாருங்க, அந்த 13 வசனத்தில் சத்திய ஆகிய ஆவியாகி அவர் வரும் பொழுது சகல சத்தியத்திற்குள் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்கள் உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடைய இதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். இந்த பாருங்க, அந்த இயேசு கிறிஸ்து யோவான் 15, 16 எல்லாம் எதை பற்றி பேசுகிறாரு? பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசுகிறார். 15 வசனத்தில் என்ன சொல்லுது? 14 வசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது என்ன நடக்கும்? 26 வசனத்தில் என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து, டீச்சிங். ஒரு ஸ்கூலில் போனால் ஒரு ஆசிரியர் நமக்கு போதிக்கிறார் இல்லைங்களா? டீச்சர், அவன் தான் டீச்சரில் ஒரு ஆசிரியர், நமக்கு கற்றுக் கொடுக்கிறவர். அவர் என்ன பண்ணுறார்? நமக்கு எதை போதிக்கிறாரு? எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்னவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். பாருங்க, நீங்கள் யோசிக்கணும். அதாவது வேதத்தை நம்ம எந்த விதத்தில் மாற்றி போதிக்க முடியாது. தெளிவுன்னா தெளிவு தான். அப்போ உன்னுடைய வாழ்க்கையில் கேட்குற பொழுது நான் என்ன பண்ணணும்? அப்போ எனக்குள்ள நான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாருன்னு எப்படி சொல்ல முடியும்? ஆண்டவர் சொன்னார், கனிகளினால் அறியப்படுவீர்கள்.
இந்த உலகத்தில் உனக்குள்ள வேதனை சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது உங்களை சகல நடத்தப்பட்டல மாம்சத்தின் கிரியைகளை ஆவியினால் அழித்தால் பிழைப்பீர்கள். பிழைப்பீர்கள் என்ன? ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்கள் வாழ முடியும். அந்த மாம்சத்தின் கிரியைகள்ங்கிறது என்ன? கலாத்தியர் நிருபத்தில் பாருங்கள். இந்த மாம்சத்தின் கிரியைகள் என்பது கலாத்தியரில் என்ன பிரதர்? ஆமாம், கலாத்தியரில் இதையெல்லாம் என்ன பண்ணணும்? நம்ம பைபிள் என்ன சொல்லுது? 2 விதமான கனிகளை இங்கே நம்ம பார்க்குறோம். கலாத்தியரில் ஆவியின் கனிகள், மாம்சத்தின் கனிகள். இந்த மாம்சத்தின் கனிகள் நமக்குள்ளே இருக்குமானா அதை நம்ம பேணி பாதுகாக்கக்கூடாது. அந்த பைபிள் எல்லா துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு, இல்லை ஒழிக்கணும், அதெல்லாம் ஒழிக்கணும், இல்லை அதை ஒழிக்காமல் நம்ம வாழ்க்கையில் அவைகள் எல்லாம் இருந்தால் அப்போ ஆவியில் நம்ம உயிர்ப்பிக்கப்படலை. விசேஷத்த கிருபைக்கு நமக்கும் சம்பந்தமில்லை. அப்போ நான் இப்படி நினைக்கிறேன், நானுடைய பிள்ளை நினைக்கிறேன், அப்படி நான் நினைக்கிறத விட நான் நினைக்கிறது முக்கியம் இல்லையே. என்ன வசனம் என்ன சொல்லுது அதுதான் முக்கியம். வசனம் என்ன சொல்லுது அதுதான் முக்கியம். நான் என்ன நினைக்கிறேங்கிறது முக்கியம் இல்லையே. இப்போ நான் கண்ணை மூடிட்டு நான் பறக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் பறக்க முடியுமா? கண்ணை மூடிட்டு நான் சரியாக தான் போயிட்டுருக்கேன், நான் எங்கே முழுவோம்? படுபாதாளத்தில் விழுந்துருவோம்ல. பாருங்கள், இதை சொல்லி நம்ம முடிக்கணும். கலாத்தியரில் நீங்கள் வரும்போது 2 கிரியைகள், ஆவியின் கிரியைகள், மாம்சத்தின் கிரியைகள். ஆவியின் கிரியைகள் என்ன பண்ணுது? இங்கே வேதமானது இது போராடுது உன்னோட. ஆவியான உனக்குள்ளே இருந்தால் அந்த போராட்டம் இருக்கும். உனக்குள்ள ஆவியானவர் இல்லைன்னா போராட்டம் இல்லாமல் தானாக வரும். கெட்ட வார்த்தை, சண்டை, மற்றவர்களை தவறாக பேச, இதெல்லாம் தானாக வரும். அங்கே என்ன இப்போ ஆவியான இருந்தால் தானே அங்கே எதிர்க்க அவர் உணர்த்துவார். ஆகவே உனக்குள்ளே தானாக வரும். அங்கே பாரு, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் ரட்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. போராட்டம். இது விசேஷித்த கிருபை. அப்போ மாம்சத்தின் கிரியைகள் என்னென்ன? விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சோனியம், பகை, விரோதம், வைராக்கியம், கோபம், சண்டை, பிரிவினை, மார்க்கபேதம், பொறாமை, கொலை, வெறி, களியாட்டு. இது எல்லாம் ஒரு லிஸ்ட்டு. ஆனால் விசேஷத்த கிருபை பெற்ற ஒரு வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறதுனால அவர்களுக்குள்ளாக என்ன கனிகள் இருக்கும்? ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். பார்த்தீங்களா? இப்போ என்ன கனியை நான் கொடுக்குறேன்? அதுதான் அந்த கனிகளினால் அறியப்படுகள்னு சொல்லிட்டார்ல. அப்போ நீங்கள் யோசித்து பார்க்கணும். அப்போது பரலோகத்துக்கு யோவானை அழைத்த உடனே அவன் ஆவிக்குள்ளாகிறான். நம்ம பரலோகத்துக்கு இப்போ எப்படி எடுத்துக்க சொல்லுங்கள்? நீயும் நானும் பரலோகத்துக்கு போகணுன்னா வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. போகணுன்னா யோவான் இங்கே பரலோகத்துக்கு போகிறேன்னு சொன்ன உடனே வெளிப்படுத்த விசேஷத்தை அவன் ஆவிக்குள்ளாகிறான். நீங்களும் நான் பரலோகத்துக்கு போகணுன்னா நம்ம ஆவியில் மறுபடியும் பிறந்திருக்க வேண்டும். பரிசுத்த ஆவி நமக்குள்ள வாசமாக இருக்க வேண்டும். இல்லைன்னா நம்ம பரலோகத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. பாருங்களேன், தீட்டானது ஒன்று அதில் போகாது. ஆகவே நம்ம யோசித்து பார்க்கணும். ஏன்னா நமக்கு இருக்கிற காலம் கொஞ்சம் காலம்தான் இல்லை. எத்தனையோ பேர் அப்படியே மறந்து போயிட்டாங்க. பாருங்கள், தெரிஞ்சவங்களெலாம் எத்தனையோ பேர் மறைச்சிட்டாங்க. நீங்களும் நானும் ஒரு காலத்தில், இப்போ நானுமே இப்போ இருக்கிறேன் இங்கே. நான் ஒரு எத்தனை வருஷம் இருப்பேன் தெரியாது. ஒரு காலத்தில் பண்ணால் அவர் பாஸ்டர் இருந்தார், முடிஞ்சிட்டார், அவ்வளோ முடிஞ்சு ஃபினிஷ்ட் இல்லை. ஒரு வருஷம் 2 வருஷம் கொஞ்சம் யோசனை பண்ணால் 3ஆவது வருஷம் மறந்துடும். 4, 5ஆவது வருஷம் எல்லாம் மறந்துடுவோம். ஒரு 10 வருஷம் ஆச்சுன்னு வைங்க, சுத்தமாக மறந்துடுவோம்ல. அப்போ நம்ம வாழ்ந்ததனுடைய எல்லாமே ட்ரேஸே போயிடுச்சு. ஆனால் நான் எங்கே போகிறேன், நீ எங்கே போகிறங்கிறது தான் முக்கியம். நீ இந்த உலகத்தில் நீ எப்படி வாழ்கிறங்கிறது முக்கியம் இல்லை. பொதுவான கிருபையை அனுபவிச்சுட்டு நீ நல்லா சந்தோஷமாக கூட இரு. பணங்கண்ணா இருந்தால் நல்லா இருந்தால் வசதியாக எல்லாமே சந்தோஷமாக இரு. ஆனால் நீ சிறப்பான கிருபையை உன்னில்
இல்லாமல் நீ பரலோகம் போக முடியாத. சிறப்பான கிருபை கொடுக்கிறவ யார்? தேவன். அப்போ அவரிடத்துல நம்ம மன்றாடணும். ஆண்டவரே, எனக்கு அந்த சிறப்பான கிருபையை தாரும், என் கண்களை திறந்தரலும், பரிசுத்த ஆவியானுக்குள்ளே வாசம் பண்ணுகிற வாழ்க்கையை தாரும். ஜெபம் பண்ணுங்களா? ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, சிறப்பான கிருபை இல்லாமல் நாங்கள் பரலோகத்துக்கு போக முடியாது. நாங்கள் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள ரட்சிக்கப்படும் பொழுது வருகிறார் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அப்போ பரிசுத்த ஆவி இல்லாமல் அந்த புத்தியில்லாத கன்னிகளைப் போல நாங்கள் விளக்கை வைத்திருக்கிறோன்னா பரிசுத்த ஆவியானவர் இல்லை, எண்ணெய் இல்லை. மணவாளன் வந்த பொழுது தட்டுகிறார்கள், ஆனால் உங்களை அறியேன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அவ்வளோ முடிஞ்சு போச்சு, உங்களுக்கு தெரியாது. தட்டுன்னு தட்டுறாங்க. ஐயோ ஆண்டவரே, இங்கே இருக்கிற ஒருவரும் அந்த புத்தியில்லாத கன்னிகளைப் போல் ஆவி இல்லாமல் வெறும் விளக்கு தண்டை வைத்து கொண்டு ஆண்டவரே வாழுகிறது என்பது எவ்வளோ ஒரு பயங்கரம். நினைச்சு பார்க்கவே பயங்கரமானது. ஒருவேளை ஒரு மனிதன் ஆண்டவரே தன்னுடைய வாழ்க்கையில் அவன் பரலோகத்துக்கே போகாமல் நரகத்துக்கு போயிட்டா அவன் வாழ்நாள் முழுதும் அங்கேயே இருக்கணுமே. அடுத்த ஒரு வாய்ப்புங்கிறது இல்லை. ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கு எங்களை அழைக்கிறீர், வருத்தப்பட்டு எங்கள் இடத்துல பாருங்க. ஆண்டவரே, இந்த சபையில் ஒரு பெரிதான உயிர்மீழ்ச்சியை தாரும். அநேகருடைய ஆவிக்குரிய கண்களை திறந்துடலாம். அநேகர் ஆண்டவரே உயிர்ப்பிக்கப்படணும், எழுப்பப்படணும். நாங்கள் செய்கிற பணிகளில் நம்முடைய இந்த பட்டணத்தில் அநேக ஜனங்கள் ஒன்று சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே, கொண்டு வாரும் ஐயா. தேவனே, எங்களை மன்னித்து எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். இயேசு நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.